இந்தியா உலகத்திலே ஒன்றிணைய முழுமையாக இந்தியாவுடைய தொழில் உலகத்தை நோக்கி செல்ல செல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த வருடம் ஒரு புதிய பிரச்சனையாகும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பிரச்சனையாகும். இன்னொரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு இந்தியாவில் ஒரு பிரச்சனை சொல்றீங்க, நூல் விலை ஏறுது, இம்போர்ட் டியூட்டி 10%. ஆனா 10% போட்டதுக்கு அப்புறம் குறையில எடுங்க, இம்போர்ட் டியூட்டி எடுத்தாச்சு. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும் காட்டன் ட்ரேடிங் கார்பரேஷன் சிசிஏ மாத்துங்க, அதையும் மாத்தியாச்சு. அம்மா நான் எதுக்கு சொல்ல வரேன், தாய்மார்கள இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேலே எடுத்து சென்று சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நபர் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் உங்களுக்கு நான் வைக்கிறேன். உரிமையாக நீங்கள் கேட்பதற்கான நபர்கள் உரிமையை கைநீட்டி கேட்கும். அப்ப எனக்கு நான் எந்த காரணம் சொன்னாலும் நீங்க ஏற்றுக்க மாட்டேன். குறைந்தபட்சம் நிதியமைச்சர்கிட்ட போய் உட்கார, டெக்ஸ்டைல் மந்திரிகிட்ட போய் உட்கார, குழுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்க. குறைந்தபட்சம் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் கேட்டு அதன் பிறகு என்னுடைய வேலை அழுத்தத்தை கொடுத்து அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி நான் முக்கியமா சொல்றேங்க, இது முள் மெத்தையை போடும். முள் மெத்தையை போடும். மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு லகான் போட்டு வேலை வாங்குற மாதிரி வாங்குவோம். யாரும் தப்பிக்க முடியாது. குதிரைக்கு லகான் போட்டு வேலை வாங்குவது போல மோடி வாங்குவாங்க. அதுவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி. விவசாய பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து, தொழில் பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து, உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் ஆரம்பித்து, முட்டை ஒரு சின்ன பிரச்சனை சொல்றப்ப முட்டை கோழி தீவன சாப்பிட்டதாங்க முட்டை. சமீபத்தில் ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்க சொல்றாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குமா? மக்காச்சோளம் ஆகும், மக்காச்சோளம் கோழி பண்ணி கொடுக்கணும், கோழி மக்காச்சோளம் சாப்பிடணும். அது கறிக்கோழியாகும் போது ஒரு பக்கம் முட்டை வரும். பொங்க கோழிக்கு என்ன அண்ணே மக்காச்சோளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா நாடுல ரொம்ப சீப்பா இருக்கு. வட அமெரிக்கா போயிட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா மக்காச்சோளம் கிடைக்குது. ஆனா இந்தியாவுக்குள்ள போய் மத்திய பிரதேசத்தோட மக்காச்சோளத்தை வாங்கி வந்தா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. அதனால வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்துக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை முழுமையா எடுத்துக்கிட்டு அதனால எங்களுக்கு கிலோக்கு ஒரு 4 கிலோ போடும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சொல்றேன். ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச அடிப்படை அறிவு, குறைந்தபட்ச அடிப்படை ஒரு 4 கிலோ மக்காச்சோளத்துக்கு நம்ம குறைச்சு கொடுக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக கோழி வளர்க்கிறவங்க, முட்டை வளர்க்கிறவங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுங்க. மத்திய பிரதேசத்தில் கூடிய மக்காச்சோளம் தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனா மத்திய பிரதேசத்துடைய மக்காச்சோளம் தமிழகத்திற்கு வரும் பொழுது வட அமெரிக்கா நாடுகளை விட விலை குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்க மதிப்புகள் ஏற்றுக்கணும். இதற்காக தலையை முட்டி இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு களத்தில் இறங்கி இது போன்ற பல பிரச்சனை பேசிட்டே போலாம். ஐயா அம்மாக்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும், கட்டாயம் இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகள்ல தமிழகத்துல யாரும் விவசாயம் செய்ய முடியாது. இதே மாதிரி நிலைமை போச்சுனாங்க இன்னும் 10 ஆண்டுகள்ல ஒரு விவசாயி என்பவர் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, எல்லை உட்பட. தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம எப்படி விவசாயம்? எத்தனை நாளைக்கு ஆடு மாடு வளர்த்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு பாசன வசதி என்பது 14% தமிழகத்தில் குறைந்திருக்கிறது. அவர் எப்படி ஆட்சி விட்டு போனார்? 1963 ஆட்சி விட்டு போனார். காமராஜர் 9 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து 1963 பிறகு பாசன வசதி என்பது 14% குறைந்திருக்கிறது. பாசன வசதி குஜராத்தில் பாருங்க 50% அதிகமாக இதே காலம். காரணம் மோடி என்ன சொல்றாரு? சபர்மதி தண்ணியை கொண்டு வா, நர்மதா தண்ணியை கொண்டு வா, கடைக்கோடி பகுதி கொண்டு போங்க, வாய்க்கால் வெட்டுங்க. மோடி அவருடைய முதல் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கும்போது திட்டத்தை கொண்டு வந்தார். 100 நாட்கள் 1 லட்சம் குளம். அந்த மாநிலத்தில் எல்லாரும் சேர்த்து 100 நாட்கள் 1 லட்சம் குளம் வெட்டினார். இதனால் என்ன லாபம்? குஜராத்தினுடைய நீர்மட்டம் 13 மீட்டர் உயர்ந்திருக்கிறது. 13 மீட்டர்.